மக்களே, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் இந்த வீடியோ சீரியஸான கண்ட்ரோலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான வைரல் வீடியோ. இதை பாருங்கள். கொப்பரத்தேங்கான்னு சொல்லுவேன்ல, திருநெல்வேலிக்கார பிள்ளை. அந்த பிள்ளை பேர் வந்து நம்ம ஐடிக்கெல்லாம் கமாண்டுக்கு வருவா. அவளுக்கு வந்து ரொம்ப சீரியஸான கண்ட்ரோலில் இருக்காளாம். நைட்டெல்லாம் ஏற்கனவே வந்து கேன்சரு, என்னது தைராய்டு இப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு சித்த மருத்துவம் வந்து யூடியூப்பில் என்னத்தையே பார்த்துட்டு ஒரு 10,000 ஓனர்கிட்ட கடனை வாங்கி சீரகம், மிளகு, அது இது லுசுக்கெலாம் வாங்கி சத்துள்ள பொருள் நிறையா வாங்கி திண்டா. தைராய்டுக்கு எது சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும் அப்படின்லாம் தெரியாமல் திண்டுட்டு இப்போ ரத்த வாந்தி எடுத்துட்டாளாம். நேற்று நைட்டு நான் வீடியோ பார்த்தேன். அவள் என்னை பிளாக் பண்ணி போட்டிருக்காப்பா. சத்யா நீங்கள் கமெண்ட் போட்டிருக்குறீங்க தங்கம். அந்த பிள்ளை வந்து என்னை 2 நம்பருமே பிளாக் பண்ணியிருக்கு. அந்த பிள்ளைகிட்ட நிறைய சீக்ரெட் இருக்குது. யார்கிட்டையுமே உண்மை பேசவே பேசாது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நான் வியாபாரத்துக்கு போனேன், எனக்கு மனசே கேட்கல. 11 மணிக்கெலாம் அள்ளிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்குறேன். அந்த பிள்ளைய இப்போ பிளாக்லேருந்து எடுக்க சொல்லுங்கள். எந்த அட்வைஸும் கேட்காது. இப்போ என் கூட ஒருத்தர் சேர்றாண்டா, என்னைய மாதிரி அவங்க வாழணும். அது சொல்லி கொடுத்தோம்னா கேட்கவே கேட்காது. உங்கள் பொழப்பு வேறு, என் பொழப்பு வேறண்டும். அந்த பிள்ளைக்கு புருஷன் இருக்கானா, பிள்ளை இருக்கா, அவள் மட்டும்தானே இருக்கா. அவங்க அம்மாவுக்கெல்லாம் சும்மா அது எந்தையாவது காய்ச்சி சாப்பிட்டுக்குறோம். இவ அருந்தீனி பெருந்தீனி திண்டா உடம்பு நல்லா ஆகுமா சொல்லுங்கள்? பிளட் கேன்சர் வந்துருச்சா என்னான்னு தெரியல. ரத்த வாமிட் எடுக்கவே கூடாது. அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கா, வீட்டில் இருக்கா என்னான்னு தெரியல. பிளாக் பண்ணி வச்சுருக்கா. அந்த பிள்ளைக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாது. அதனால் பிளாக்லேருந்து எடுக்க சொல்லுங்கள். யாராவது நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி பானுன்ற ஐடிக்கு போய் வளர்மதி ஃபோன் நம்பரை எடுத்து விடு. பிளாக்லேருந்து அவங்க ஊருக்கு வரம்ன்றாங்க திருநெல்வேலிக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம்.